சங்கீதம் 75வது சங்கீதம் அதனுடைய 10வது வசனத்தை, துன்மார்களுடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமான்களுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். நல்ல கையை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைக்கு மகிமையை செலுத்துவோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, கடந்த 7 வாரங்களாய் நீதிமான்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து தியானித்து வருகிறோம். கிட்டத்தட்ட 24 ஆசீர்வாதங்களுக்கு மேலாய் நாம் தியானித்து இருக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் வாரத்திலும் நீதிமானுக்கு கர்த்தர் கொடுக்கிற மற்றொரு ஆசீர்வாதமாய் இருக்கிற நல்ல வார்த்தைகளை வாசித்தோம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் நான் என்ன செய்வேன், வெட்டி போடுவேன், நீதிமான்களுடைய கொம்போ உயர்த்தப்படும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த மார்ச் மாதம் உங்கள் கொம்புகளை நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம்புறவங்க நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. இந்த மாதம் உங்கள் கொம்புகளை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்க ஸ்டாண்டர்டை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்க வீட்டை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்க வருமானத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்க மேன்மையை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை, நீதிமான்களை கொம்பை உயர செய்கிற கர்த்தர் இந்த மார்ச் மாதம் உங்களையும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் உயர செய்ய போகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க உயர போறீங்க. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தாழ்மையா இருப்பது தேவனுக்கு சித்தம் அல்ல, கீழே இருப்பது தேவனுக்கு சித்தம் அல்ல. தாவீது சொன்னால, உளையான சேற்றி நின்று என்னை தூக்கி எடுத்து, பயங்கரமான குழியில் இருந்து என்னை தூக்கி எடுத்து, கண்மலையின் மேல உயரத்தில் வச்சு என் அடிகளை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். பிரைஸ் காட். நான் சொல்லுகிறேன், இந்த மாதத்தில் உங்கள் கொம்புகளை கர்த்தர் உயர்த்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், இந்த மார்ச் மாதம் ஒரு டபுள் பிளஸிங் வரப்போகிறது. எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியாக வந்திருக்கீங்க? சிங்கிள் பிளஸிங் அல்ல, இந்த மார்ச் மாதம் 2 பிளஸிங் வரப்போகிறது. என்ன அப்படின்னா, என்னை உயர்த்துறதுக்கு முன்னாடி துன்மார்க்கனுடைய கொம்புகளை எல்லாம் கர்த்தர் வெட்டி போட்டுட்டு என்னை உயர்த்துவா. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஹல்லேலூயா. அவனை வெட்டி போடாம நான் என்ன செய்ய முடியாது சொல்லுங்களேன்? களை பிடுங்கினா தான் பயிர் என்ன செய்ய முடியும்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சோத்திரம். களையும் வளருது, பயிரும் வளருதுன்னா முழுமையான வளர்ச்சி என்ன செய்ய முடியாது. களைகளை பிடுங்க பயிர் ஓங்கி வளரும். இந்த மார்ச் மாதம் துன்மார்க்கனுடைய கொம்புகளை கர்த்தர் வெட்டி எறிய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், உங்க பிரச்சனைகளை கர்த்தர் வெட்ட போகிறார். சில மந்திரவாதங்களை கர்த்தர் வெட்ட போகிறார். சில பில்லி சுனியத்தை கர்த்தர் வெட்ட போகிறார். சில சாத்தானின் வல்லமைகளை கர்த்தர் வெட்ட போகிறார். உன்னை உயர்த்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோத்திரம். கொம்புகளை வெட்டுவேன்னு சொல்லல. அப்படின்னா கொம்புகளை எல்லாம் சத்துரு அப்பப்ப வேற வேஷத்தில் வருவான். திடீர்னு ஏவாள் மூலமா வருவான், திடீர்னு யோபின் மனைவியின் மூலமா வருவான், திடீர்னு நல்ல பாம்பு மூலமா என்ன செய்வான் வருவான், திடீர்னு பேதுரு மேல வருவான், திடீர்னு யூதாஸ் காரியத்து மேல வருவான், திடீர்னு வெள்ளத்தை போல வருவான், திடீர்னு சோத்திரம் யாரை விழுங்கலாமா என்று சிங்கத்தை போல வருவான். கர்த்தர் இந்த மார்ச் மாதம் சொல்றார், அவன் எத்தனை கொம்புகளின் வழியாய் வந்தாலும் அத்தனை கொம்புகளையும் நான் வெட்டி போட்டு உன்னை உயர்த்துவேன், உன் குடும்பத்தை உயர்த்துவேன். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சும்மா உயர்வு வேண்டாங்க, சும்மா உயர்வு வரக்கூடாது. பார்வோனை வெட்டிட்டு தான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஜெயமா கொண்டு வந்தார். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், இந்த பார்வோனை விட்டா அடிக்கடி இவன் மைண்ட் என்ன செய்யும், மனம் ஒரு குரங்கு அப்படிங்கிறது பார்வோனுக்கு தான் என்ன செய்யும். எப்படி மனசு ஒரு குரங்கு அப்படிங்கிறது யாருக்கு தான் பொருந்தும்? பார்வோனுக்கு தான் பொருந்தும். ஒரு வாதம் வந்த உடனே பார்வோன் பயப்படுவான். சாமி மோசே வந்து ஏதாவது பண்ணுப்பா. வாதை தீர்ந்த உடனே இந்த குரங்கு, இந்த மனசு மறுபடியும் என்ன செய்யும், கடினப்பட ஆரம்பிக்கும். 10 வாதை வந்தது. 10 வாதைக்கு முதல்ல திமிரா நின்னா வாதம் வந்ததை பார்த்த உடனே என்ன செஞ்சான்,
பயந்தான். மறுபடியும் 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 எழும்பினான். தொடர்ந்து டார்ச்சர் பண்ணான். ஒரு சமயத்தில் எப்பா நீங்க போனா போதும்பா. எப்படி? நீங்க போனா போதும், நீங்க எங்கேயோ போங்க, பாலும் தேனும் பெருகி ஓடுகிற தேசத்துக்கு எங்கேயோ போங்க, நான் உங்களை விட்டுறேன்னு எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு வீட்டில் இவனுக்கு கை காலெல்லாம் நடுங்குது. நேற்று பிறந்த நாயை என்கிட்ட கூலி வாங்கின ஆளு, ஏன் சாப்பாட்டை நான் போட்ட மிச்ச மீதியை தின்ன ஆளு என்ன ஏமாத்திட்டு போயிட்டா, எல்லாம் வண்டிய விடமாட்டேன் பின்னாடி வந்தான். ஆண்டவர் பார்த்தாரு, இவன் விட்டா கானான் தேசம் வரைக்கும் என்ன செய்வான்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இவன் விட்டா கானான் தேசம் வரைக்கும் வருவான். இவனுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு செங்கடலை ரெண்டா பிளந்து இந்த சத்துருக்களின் கொம்புகளை கத்தர் செங்கடலே கையை தட்டி கத்தருக்கு மகிமையை செலுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருக்கு தெரியும், இந்த பார்வோனை விட்டா கானான் தேசத்து வரைக்கும் என்ன செய்வான். ஆண்டவர் நினைச்சா துன்மார்க்கனுடைய கொம்புகளை வெட்டி போடுகிற கத்தர் அந்த செங்கடல்ல பார்வோனையும் அவன் சேனைகளையும் வெட்டி போட்டு விட்டு யூதா கோத்திரத்தை சிங்கத்தை, ஹல்லேலூயா, நான் சொல்றேன், உங்களை முற்ற கொம்பெல்லாம் கத்தர் வெட்டி போட போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அபிஷேகம் எப்ப வேணாலும் வரும். நான் சொல்லுகிறேன், உங்க உயர்வுக்கு முன்னாடி அபிஷேகம் வரும். ஆனா உயர்வு எப்பதான் வரும்? தாவீதுக்கு ஆடு மேய்க்கும் பொழுதே அபிஷேகம் வந்துருச்சு. ஆமென்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அபிஷேகம் ராஜாவா வந்த உடனே வரல. அபிஷேகம் எப்ப வந்துச்சு? சிங்காசனத்தில் இருக்கும்போது இல்ல, அரண்மனையில் இருக்கும்போது அல்ல. தாவீதுக்கு அபிஷேகம் ஆடு மேய்க்கும் பொழுதே வந்துச்சு. ஆனா உயர்வு எப்ப வந்துச்சு? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உயர்வு அபிஷேகம் பண்ணும் பொழுது உயர்வு வரல. அபிஷேகம் பண்ணும் பொழுது உயர்வு வரல. கோலியாத் பட்டயத்தை எடுத்து கோலியாத் தலையை என்னைக்கு வெட்டினானோ அன்றைக்கு ஒரு உயர்வு வந்தது. ஹல்லேலூயா. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது வரைக்கும் ஒருத்தன் கூட இவனை மதிக்கல. அண்ணன்மார்களை சாப்பாடு கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறான், அண்ணன்மார்கள்லாம் திட்டுறாங்க, கொஞ்சம் ஆடுகளை நீ ஆட்டை விட்டுட்டு வந்திருக்கிற, போய் ஆட போய் பாரு, ஏளனமா பேசுறாங்க. ஆனா அவன் மேல அபிஷேகம் இருக்குது, அபிஷேகம் இருந்துச்சு. ஆனா அந்த உயர்வு எப்போ வந்துச்சுன்னா, கோலியாத்த கத்தர் எப்ப முகம் குப்புற கீழே விழுக வச்சாரோ, எப்ப அந்த பட்டயத்தை எடுத்து கத்தி வச்சு வெட்டினானோ, உடனே அங்க ஒரு சத்தம் கேட்குது, அங்க ஒரு சத்தம் கேட்குது, அங்க ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டது 10000. கத்தர் அந்த கொம்பை உயர்த்த ஆரம்பித்தார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், உயர்வுக்கு முன்னாடியே தோத்திரம் போட்டு தள்ள வேண்டிய ஆளெல்லாம் போட்டு தள்ளிடுவார். ஆமெனே வர மாட்டேங்குது. எப்படி? நீங்க உயர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு மருமகள்கள் ஞாபகம் வருது, நிறைய பேருக்கு மாமியார் ஞாபகம் வருது, நிறைய பேருக்கு நாத்தனாரு குழந்தனாரு பக்கத்து வீட்டுக்காரன் பாஸ்டர். ஆமேன் பாஸ்டர், அவன் தொல்லை என்ன செய்ய முடியல, தாங்க முடியல, அவன் கொம்ப கத்தர். நான் அவனை சொல்லலை, நான் மாமியாரையோ மருமகளையோ சொல்லலை. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் போராட்டம் அல்ல. ஆனா பின்னாடி இருந்து ஒருத்தனை ஏவி விடுறான்ல, பின்னாடி இருந்து ஒருத்தன் தூண்டி விடுறான்ல, என்னை முற்றுறதுக்கு, என்னை கொம்ப வச்சு என்னையும் என் பிள்ளைகளையும் சும்மா முற்றுறதுக்கு ஒரு ஆவி, ஒரு மந்திரவாதம், ஒரு பிள்ளைசுனியும் தூண்டி விடுதில்ல. ஆண்டவர் சொல்லுகிறா, அந்த மார்ச் மாதம் அந்த குன்மார்க்கனுடைய கொம்பை நான் உடைத்து போடுவேன், உன்னை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க கொம்பு உயர போகிறது. எவன் தடுத்தாலும் நீங்க உயர்றதை யாரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மோசஸ் ராஜசேகர் பாட்டு இருக்குல்ல, அவன் வெட்ட வெட்ட பாட மாட்டேங்கிறீங்களே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், குட்ட குட்ட உயருவான், அவன் வெட்ட வெட்ட வளருவான், குட்ட
குட்ட குட்ட உயரும். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடா. சொல்லுங்க, நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக. சொல்லுங்க கையை தட்டி, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத. அவன் வெட்ட வெட்ட வளருவான், குட்ட குட்ட உயரும். அவன் வெட்ட வெட்ட வளருவான். நம்புறவங்க நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. அவனை வெட்டி கர்த்தர் உன்னை உயர்த்துவா. அவனை வெட்டி உன்னை கர்த்தர் உயர்த்துவா. கோலியாத்தை விழவச்சு தாவீதின் சிங்காசனத்தை இந்த மார்ச் மாதம் உன்னை மேல மேல உயர்த்த போகிறேன். நான் சொல்லுகிறேன், நீங்கள் உயர போகிறீர்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் உயர போகிறீர்கள். நான் சொல்றேன், அவர் வெட்டினார்னா நீங்க உயர்வீங்க. ஆமேனே வரமாட்டேங்குது, ஆமேனே வரமாட்டேங்குது. நான் சொல்றேன், இந்த மார்ச் மாதம் நீங்க மேல வர போறீங்க. ஏன்னா அவர் வெட்ட போறார்.